வழிபாட்டுக்கும் இசை வழிபாட்டுக்கும் உரிய மாதம். அதிகாலையில் விழித்து கொள்ளுதல், மாக்கோலம் பூக்கோலம் இடுதல், பாவை நோன்பிருதல், திருப்பாவை திருவெம்பாவை பாசுரங்களை மனமுருக பாடுதல் என அமைந்த எல்லாமே நம் அறிவை பெருக்கி நினைவாற்றலை வளர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள். மகத்துவம் நிறைந்த மார்கழியின் பெருமைகளை மாணவர்கள் நாம் அறிய ஒரு விழா இதோ மார்கழி வைபவ பெருவிழா. SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன அறிவியல் மற்றும் மானுடவியல் புலம் நடத்தும் மங்களம் பொங்கும் மார்கழி வைபவம் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வணங்குவதும் வாழ்த்துவதும் தமிழினத்தின் தனித்த அடையாளங்கள். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் தமிழ்த்தாய். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உனக்கு நீயே ஒளி உனக்கு நீயே ஒளி என்கிறார் புத்தர். அதனால்தான் அக இருள் அகற்றும் அகல் விளக்காய் கல்வியை முன்னெடுத்தது தமிழ் சமூகம். மார்கழி வைபவ பெருவிழாவில் இது விளக்கேற்றும் நேரம். அரங்கில் ஒளி வெள்ளம் பாய்ச்சும் வகையில் குத்து விளக்கேற்றிட சான்றோர் பெருமக்களை வேண்டுகிறோம். இசையாலும் இனிய பாடல்களாலும் இயற்கையை வழிபட இணைந்து செயல்பட எல்லோரையும் அழைப்பதுதான் பாவை நோன்பின் தனித்துவமான தத்துவம். மார்கழி வைபவ பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் இரு கை கூப்பி வரவேற்று வரவேற்புரை ஆற்ற வருகிறார் தமிழ்துறை தலைவர் முனைவர் ரவி ஐயா அவர்கள்.
மார்கழி வைபவம் 2024 விழாவில் திரளாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அற்புதமான ஒரு நிகழ்வு. இது போன்ற ஒரு நிகழ்வு அமைவதென்பது அரிதினும் அரிதான ஒன்றாகும். மார்கழி, அது என்ன மார்கழி? மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த மாதத்திற்கு என்ன இருக்கின்றது என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் இயல்பாக எழலாம். அறிஞர்கள் சொல்கிறார்கள், மார்கழி என்று பிரிக்கிற போது மார் என்றால் மாறி என்கிற பொருளை சொல்கிறார்கள், கழி என்றால் கழிந்து போதல் என்கிற பொருளை சொல்லுகிறார்கள். எப்படி பெருமழை பெய்கிற போது பூமியிலே சேர்ந்து கிடக்கக்கூடிய குப்பை கூலங்கள் அழுக்குகள் எல்லாம் அடித்து செல்லப்படுகின்றனவோ, அதை போல இந்த மார்கழி மாதத்தில் இறைவனுடைய திருப்பாதங்களை நெருங்கி வணங்குகிற போது, நம்மை அவரிடத்திலே ஒப்படைக்கிற போது நம்முடைய பாவங்கள் தொலைந்து, பயங்கள் தொலைந்து, வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் தொலைந்து போகும் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு. அதுதான் 11 மாதங்களுக்கு சிகரமாக இந்த மாதம் இருப்பதனுடைய காரணம். பொதுவாக இந்த மாதத்தை பற்றி சொல்கிற போது சூன்ய மாதம் என்று சொல்வார்கள். இது என்ன சூன்யம் என்றால் எல்லோரும் பயந்து விடுவார்கள். சூன்யமா? அது தவறான வார்த்தையாகிவிட்டதே என்று. எதற்காக அப்படி சொல்கிறார்கள் என்றால், சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்று பொருள். வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது நிலையில்லாதது, நிலையாமையை கொண்டது என்கிற ஒரு உணர்வை நமக்கு புரிய வைத்து, இந்த நிலையாமையை எப்படி வெல்வது என்கிற கேள்வி வருகிற போது, இறைவனுடைய திருப்பாதங்களில் நாம் சரணடைகிற போது இந்த நிலையாமையை வென்று விடலாம், வாழ்க்கையை நிரந்தரமாக்க முயற்சி செய்யலாம் என்கிற ஒரு பொருளிலே தான் அந்த நிலையாமையை மனிதனுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கிலே இந்த மாதத்தை சூன்ய மாதம் என்று சொல்லி வைக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அந்த வகையிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதுதான் மார்கழி, அந்த நோன்பினுடைய, பாவை நோன்பு மேற்கொள்வதனுடைய, மார்கழியை மற்ற மாதங்களை காட்டிலும் இறைவனை நோக்கி நகரக்கூடிய ஒரு மாதமாக கொண்டாடுவதனுடைய தாத்பரியம் அதுதான். இந்த மார்கழி மாதத்தில் இசை அடுத்து வருகின்றது. மார்கழி இசை என்பது மிகவும் பிரபலமான ஒன்று, புகழ்பெற்ற ஒன்று. இசை என்பது, அதாவது இசைக்கு மயங்காத உயிர்கள் இந்த புவியிலே எங்குமே கிடையாது. ஆகையால் இறைவனுக்கும் மிக பிடித்தமான, மிக நெருக்கமான ஒன்று இசை. அதாவது இறைவனோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள், இறைவனை அடைய வேண்டும் என்கிற விருப்பமுடையவர்கள் எல்லாம் இசை வழியை, இலக்கிய வழியை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வகையிலே தான் இசை இதோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. இப்போ இசைக்கும் எனக்குமான தொடர்புங்கிறது ரொம்ப வேதனையான ஒன்று. நம்ம வழக்கமாக வகுப்பு எடுக்கும்போது நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் நான், தம்பி யாராவது, ஏன்னா நான் பாடுனா பல பேர் பாடி ஆயிடுவான், அதனால் நீங்கள் யாராவது நல்லா பாட தெரிஞ்சவங்க இருந்தால் பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். அதில் ஒருத்தன் பின்னாடி இருக்கிற ஒரு பின்லேடன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எம்ஜிஆர் பாட்டு பாடட்டுமா சிவாஜி பாட்டா அப்படின்னா. சிவாஜி சோகமாக இருக்கும்டா, எம்ஜிஆர் பாட்டே பாடு அப்படின்னு சொன்னேன். எம்ஜிஆர் பாட்டுனா உரிமை குரல் பாடட்டுமா, உலகம் சுற்றும் வாலிபன் பாடட்டுமான்னா. உலகம் சுற்று வாலிபன்டா, அதான்டா அவரது வருஷக்கணக்கில் ஓடின பெரிய படம், அதில் பாடு அப்படின்னு சொன்னேன். அதில் மஞ்சுளாக்குள்ளே பாடின டூயட் பாடட்டுமா அல்லது லதா கூட பாடின டூயட் பாடட்டுமா அப்படின்னா. உடனே கடுப்பாயிடுச்சு, என்னடா பாட்டு பாட சொன்னால் இத்தனை கேள்வியை கேட்டு தொலைறானே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பாட சொன்னதுக்கு என்ன காலில் கிடக்கிறத எடுத்து அடிச்சுக்கணும்டா அப்படின்னு அவன் யோசிக்காமல், வலது காலில் இருக்கிறத எடுத்து அடிக்கட்டுமா, இடது காலில் இருக்கிறத எடுத்து அடிக்கட்டுமா அப்படின்னா. ஆக அப்போ அன்னையோடு நான் விட்டுட்டேன். இசை நமக்கு வராது, இசை நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற இதிலிருந்து விலகக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இசைக்கும் எனக்குமான தொடர்பு அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலை பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் இசை என்பது மிக சிறப்பான ஒன்று. அதாவது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞன் எழுதுகிறான், தன் காதலியிடம், நீங்கள் மாணவர்கள்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன், தன் காதலியிடம் காதல் சொல்லுவதற்கு அவனுக்கு வார்த்தைகளில் வலிமை இல்லை. என் காதலை உன்னிடத்திலே சொல்லுவதற்கு வார்த்தைகளின் வலிமை போதவில்லை, ஆகையால் ஒரு வயலினை கொண்டு வா, வாசித்து காட்டி விடுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆக வார்த்தைகளால் சொல்ல முடியாததை இசையால் சொல்லிவிட முடியும் என்பதுதான் அந்த இசைக்கருவி, இசையினுடைய மகத்துவம் அதுதான். அதனாலே தான் இறைவனுக்கு அணுக்கமான, நெருக்கமான இசை என்பது மார்கழி மாதத்திலே தலைமேல் வைத்து கொண்டாடப்படுகிறது. இசையின் மூலமாக இறையை நெருங்கி விடுகலாம் என்கிற ஒரு நோக்கம்தான் அதனுடைய நோக்கம்னு வச்சுங்களேன். ஆக அந்த வகையில் ரொம்ப முக்கியமானது.
ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இசையினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். த ஸ்டோரி ஆஃப் த வீப்பிங் கேமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி படம், த ஸ்டோரி ஆஃப் த வீப்பிங் கேமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போனால் பார்க்கலாம் அந்த படத்தை. அந்த படம் வந்து அற்புதமாக அந்த இசையினுடைய வலிமையை சொல்லக்கூடியது. ஒன்றும் இல்லை, நம்முடைய இந்தியாவினுடைய தார் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் ஒரு ஒட்டகம் குட்டி போட்டுருது. அந்த ஒட்டகம் தன் குட்டிக்கு பால் கொடுக்க மறுக்கின்றது. இது ஒரு விந்தையான ஒரு பிரச்சனை. இதை எப்படா தீர்வு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை வளர்க்கக்கூடியவன் பல விதங்களில் போராடுகிறான். அந்த ஒட்டகக்குட்டி பசியோடு அந்த ஒட்டகத்தை நெருங்குகிற போதெல்லாம் அந்த தாய் ஒட்டகம் எட்டி உதைத்து விடுகிறது. அந்த கன்று கடகரன்னு திரும்பி தூரமாக போய் விழுந்துருது. அப்போ அந்த ஒட்டகத்தை வளர்க்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் அந்த வளர்ப்பாளர்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். அப்படியே போகுது. பலகட்ட போராட்டங்கள் அந்த ஆவணப்படத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக ஒரு இசை கலைஞனை, இதுபோல ஒரு இசை கருவியை வாசிக்கக்கூடிய இசை கலைஞனை வர வைத்து அந்த மணல் பிரதேசத்திலே அந்த ஒட்டகத்தை நிறுத்தி அதை வளர்க்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பக்கத்திலே நின்று அந்த இசை கலைஞன் வாசிக்கிறான். வாசிக்க அந்த இசையினுடைய லைப்பில் அந்த ஒட்டகம் லைத்து போய் நிற்கின்றது. அந்த கன்று எழுந்து போய் பாலருந்தி பசி ஆறுகிறது என்பதோடு முடியும். நீங்கள் ஒன்றுமில்லை, யூடியூப்பில் போயிட்டு த ஸ்டோரி ஆஃப் த வீப்பிங் கேமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிங்கன்னா அந்த இறுதி காட்சிக்கான இசை கோர்வை இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாரையாக நம்முடைய கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டும். அதுதான் இசையினுடைய மகிமை. ஆக இப்படி இறையை நெருங்க வேண்டுமென்றாலும் இதயங்களை நெருங்க வேண்டுமென்றாலும் இசைதான் சரியான வாகனம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. வார்த்தைகள் நம்மை கைவிடுகிற போது இசையால் நாம் எதையும் அடைய முடியும் என்பதுதான் இசையினுடைய மகத்துவம். ஆக ஒருபுறம் மார்கழி மகத்துவம் மிகுந்ததாக இருக்கின்றது, ஒருபுறம் இசை மகத்துவம் மிகுந்ததாக இருக்கின்றது. இந்த இரண்டின் வழியாக இறையை அடையலாம் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி வைபவம் என்கிற இந்த நிகழ்வு முதலாக நம்முடைய வளாகத்திலே தொடங்கப்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமாக இந்த நிகழ்வு நம்முடைய புலத்தலைவர் ஐயா அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக அது வழிநடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு நான் கிறிஸ்தவ கல்லூரியிலே படிக்கும்போது என்னுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் தி ராசகோபாலன் ஐயா அவர்கள் எல்லா பட்டிமன்ற மேடைகளிலும் சொல்வார்கள், பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தார் போல் என்று சொல்வார்கள். அப்படி பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தார் போல இந்த இனிய நிகழ்விற்கு சிகரம் வைத்தார் போல நம்முடைய பி மணிகண்டன் ஐயா அவர்கள் சொல்லின் செல்வர், தொலைக்காட்சி புகழ், பல்வேறு மேடைகளை அலங்கரித்த பெரும் புகழுக்கு சொந்தக்காரரான மணிகண்டன் ஐயா இங்கே வந்திருப்பது நமக்கு இந்த நிகழ்வுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய, பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. கோட்டை மண்ணிலிருந்து கிளம்பி வந்திருக்கக்கூடியவர் மாந்துரை என்கிற அங்கேதான் அவருடைய அந்த குலதெய்வம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அரிய மண்ணிலே இருந்து வந்து பல்வேறு ஜாம்பவான்களை பார்த்தவர், அதாவது மகா பெரியவரை தன்னுடைய குருவாகவும் தெய்வமாகவும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மிகுந்த ஒரு ஆன்மீக உணர்வாளர் அவர் நம்மிடையே வந்திருப்பது சிறப்புக்குரியது. சத்தியசீலன், அறிவொளி, இன்னும் சுகிசிவம் போன்ற எத்தனையோ மனிதர்களோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசியவர், அவர்களோடு கலந்துரையாடியவர், அவர்களோடு இரண்டர கலந்தவர், அவர்களின் மூலமாக தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலிருந்தே மேடைகளை பார்த்தவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் ஐயா அவர்கள். அவர் இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பிப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, மிகுந்த பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். அவரை பற்றி சொல்லுகிற போது ஒரு விஷயத்தை நான் அறிந்து ஆச்சரியப்பட்டேன். அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் இறைவனை உணர்ந்த தருணம் ஏதாவது இருக்கின்றதா என்று ஆனந்த விகடனில் ஒரு கேள்வி கேட்டபோது அவர் அதற்கு பதில் சொல்லியிருந்தார். ஒரு முறை கனடா சென்றிருக்கின்றார். அந்த கனடாவிலே அட்லாண்டா நகரத்திற்கு போயிருக்கின்றார், பேசுவதற்காக சிறப்பு விருந்தினராக போயிருக்கின்றார். அங்கே காலை எழுந்தவுடன் கடுமையான பனி பொழிவு. அதற்கு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், மல்லிகை பூக்களை வானத்திலிருந்து கொட்டுவதை போன்ற ஒரு பனி பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது, நிச்சயமாக இன்றைக்கு மாலை நிகழ்ச்சி நடைபெறாது என்கிற ஒரு சூழல். அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் கடுமையான பெரியார் பக்தர். அவருடைய பெயர் அண்ணாதுரை. அவருடைய மனைவியோ சாய்பாபாவினுடைய தீவிர பக்தர். அவர், ஐயா வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சாய்பாபா கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலான்னு, என்னங்க நீங்கள் பெரியார் பக்தராக இருக்கிறீங்க, பேர் வேறு அண்ணாதுரையாக இருக்குது, உங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா பக்தையாக இருக்கிறாங்க, இந்த பக்கம் அவர் படமும் இருக்குது அந்த பக்கம் அவர் படமும் இருக்குது, என்னங்க அப்படின்னு. இல்லைங்க, அவங்க என்னுடைய உணர்வு இது, அவங்க உணர்வு, ரெண்டுக்குமே இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு வேண்டுகோளை, ஆழ்ந்த தான் நேசிக்கக்கூடிய வணங்கக்கூடிய மகா பெரியவரை
உள்ளார்ந்து உணர்வோடு வணங்குகின்றார். ஆச்சரியப்படுவீர்கள். சரியாக 12, 2:30 மணிக்குள்ள மழை அப்படியே நின்று போயிடுது. அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு 12:30லிருந்து 2 மணி வரலும் 800 பேருக்கு தலவாழை இலையில சோறு போட்டு உணவு பரிமாறி மிக அற்புதமாக அந்த நிகழ்வு 3:30 மணிக்கு நிகழ்ந்தேறுகின்றது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், எப்படி உங்களால் இது சாத்தியமானது என்று. நான் உள்ளார்ந்து பிரார்த்தித்தேன். அந்த பிரார்த்தனையின் விளைவாகத்தான் இந்த நிகழ்ச்சி அற்புதமாக நிகழ்ந்தேறியது என்று அவர் நிகழ்வோடு சொன்னார். இந்த தருணம் தான் நான் இறைவனை பார்த்த உணர்ந்த தருணம் என்று அவர் விவரிக்கின்றார். இப்படி அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லிக்கொண்டே போனால் வானம் சிறியதாகிவிடும், அவர் புகழ் பெரியதாகிவிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாளர் நம்மிடையே வந்திருப்பது நிச்சயமாக பெருமைக்குரிய ஒன்றாகும். இந்த இனிய நிகழ்வு அமைவதற்கு கருக்கொள்வதற்கு நம்முடைய புலத்தலைவர் ஐயா அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளினுடைய மூலகர்த்தா அவர்தான். தொடர்ந்து 24 மணி நேரமும் எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர். உடனே தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். இது மாதிரி ஒன்று பண்ணலாம், இது மாதிரி ஒன்று பண்ணலாம். அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பார்த்தீங்கன்னா நாங்களாம் திணறிடுவோம், எப்படா இவரை பின்பற்றுறது அப்படிங்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த புலத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நிகழ்வுகளினுடைய மூலகர்த்தாவாக இருக்கக்கூடிய நம்முடைய புலத்தலைவர் ஐயா அவர்கள், அவரை மிகுந்த மரியாதையோடு முதற்கண் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே கருக்கொண்டவுடன் அதை சொல்லி நம்முடைய முனைவர் வணிகவியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் காஞ்சனாமா அவர்களிடம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். மிக அற்புதமாக எறும்பு தோற்கும் சுறுசுறுப்போடு இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள். அவர்களோடு தமிழ்துறையை சேர்ந்த முனைவர் ஜானகியம்மா அவர்கள் இருவரும் ஒரு 2 கண்களை போல இந்த நிகழ்வை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இவ்வளவு கற்பனை வளங்களோடு நாம் எதுவோ ஆண்டாலும் திருவம்பாவையை பாடி அந்த புலவர்களினுடைய அந்த காலத்திற்கே சென்றதை போல ஒரு உணர்வை, ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றார். அவர்களுடைய உழைப்பு ஞாயிற்றுக்கிழமை என்றும் பாராமல், காலை என்றும் பாராமல் தொடர்ந்து இந்த நிகழ்வை அற்புதமாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் வருக வருக வென்று வரவேற்று மகிழ்கிறேன். அதற்கடுத்து நம்முடைய கண்ணதாசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை அற்புதமாக தொகுத்து வழங்குவதற்காக மாணவ கண்மணிகளை அற்புதமாக பயிற்றுவித்து ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பால் பாண்டி மற்றும் எங்கள் துறையை சேர்ந்த பேராசிரியர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய வணிகவியல் துறையினுடைய துறை தலைவர் எல்லாம், அவர்களை எல்லாரையும் நான் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் நம்முடைய காட்சி ஊடகவியல் பேராசிரியர் துறை தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வேந்தர் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இதற்கெல்லாம் மணி மகுடம் வைத்ததைப் போல இந்த விழாவினுடைய கதாநாயகனாக இன்னைக்கு வீற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மணிகண்டன் ஐயா அவர்களை நம்முடைய அறிவியல் மற்றும் மானுடவியல் புலத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கிறேன். பல்வேறு பணி நெருக்கடிகளுக்கு நடுவிலும் நம்முடைய வணிக ஆள்முறையியல் துறை புலத்தினுடைய புலத்தலைவராக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் எதிரிலே வீட்டிலிருந்து நம்மை சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஐகேஎஸ்சி அம்மா அவர்கள், நம்முடைய முனைவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் மிகுந்த ஒரு ஈடுபாட்டோடு மிகுந்த ஒரு உணர்வோடு இந்த நிகழ்ச்சி உருவாவதற்கு அழைப்புதல் செய்வதில் இருந்து தொடங்கி பல்வேறு நிலைகளில் அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்முடைய புலத்தலைவர் ஐயா அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி அற்புதமாக நெறிப்படுத்துவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு துறை பேராசிரியர்களையும் இதற்கெல்லாம் மேலாக மாணவ செல்வங்கள், இந்த அற்புதமான நிகழ்வு வள்ளலார் சொன்னதைப் போல கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்பதைப் போல மாணவர்கள் இல்லை என்றால் கடைவிரித்து பயனில்லை. ஆக இந்த நிகழ்ச்சியை அருந்துவதற்காக பருகுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் நான் ஏதேனும் விடுபட்டிருந்தாலும் மன்னிக்கவும் பொறுத்தருளவும் அத்துணை நல்லுள்ளங்களையும் நான் வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கிறேன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவறாமல் வந்திருந்து எங்களை சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பொறியியல் புலத்தினுடைய புலத்தலைவர் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் பொறியியல் புலத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், வணிக ஆள்முறையில் துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த இனிய தருணத்திலே வருக வருகவென்று வரவேற்று விழா சிறக்க என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பார்கள். நாங்கள் சுடர்விட முயல்கையில் தூண்டுகோலாக, சுருண்டுவிட நேர்ந்தால் ஊன்றுகோலாக தாங்கி நிற்பவர்
அறிவியல் மற்றும் மானுடவியல் புல தலைவர் அவர்கள். மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிவதிலும் அவற்றை வளர்த்து கொள்வதற்கான வாசல்களை திறந்து விடுவதிலும் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. மார்கழி வைபவ பெருவிழாவில் தலைமை உரை வழங்க அவரை அன்போடு அழைக்கிறோம். இனிய காலை வணக்கம். மார்கழி வைபவம் 2024 இது முதல் முறையாக அறிவியல் மானுடவியல் நாங்கள் முதல் முறையாக இதை மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இதை செஞ்சுருக்கோம். இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா நான் இந்த அளவுக்கு இது வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பேசி முடித்த பிறகு இதை இந்த அளவுக்கு ஒரு செயல்படுத்தி இதை எடுத்து நிற்கும் பொழுது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ எனக்கு முன்னாடி பேசினவர் தமிழ் HOD உங்களுக்கு தெரியும். எனக்கு அப்புறம் போகிறவர் மணிகண்டன் சார். அவர் பேசுகிறது நீங்கள் எத்தனோ இதை மேடைகளை கேட்டிருப்பீங்க. இவங்களுக்கு நடுவில் நான் பேசும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, நமக்கு என்ன தெரியும் இதில் அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் மாணவர்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளுடைய பண்பாட்டு விஷயங்களில் நம்ம அக்கறை செலுத்தணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். மார்கழி மாதம் அந்த ஒரு மாதன்றது அந்த 30 நாளும் நம்ம இசை மூலமாகவும் பக்தி மூலமாகவும் வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் இசையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இசைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த மகத்துவம் என்ன அப்படின்னா எல்லாரையுமே அமைதிப்படுத்தும், எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தும். அந்த இசை உனக்கு தெரிஞ்சால் ஒன்றை சந்தோஷப்படுத்துறது இல்லாமல் எதிராளியும் சந்தோஷப்படுத்த முடியும். அது தெரியலன்னா அதை ரசிக்கும் பொழுது உன்னுடைய அமைதி நிலவு கொள்ளும். நீ அமைதியாக இருக்கும்போது தெளிவான சிந்தனை உன்கிட்ட பறக்கும். இது இசையோடைய இது ரொம்ப சயின்டிஃபிக்காக ரொம்ப இதுவாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசையில் மூளையில் என்ன ஒரு இது இருக்குது. முன் மூளையில் ஒரு குளோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுரப்பியை சுரக்குமா. அது என்ன பண்ணும், ஒரு க்ரியேட்டிவிட்டியை மனிதர்களுக்குள்ளே கொடுக்குமா. அதனால தான் அந்த மியூசிக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் கர்ப்பமான காலகட்டத்தில் இந்த மியூசிக்கை கேட்கும் பொழுது அந்த சுரப்பி சுரக்கும் பொழுது அந்த கிரியேட்டிவிட்டி மனிதர்களுக்கு அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அத்தகைய விஷயம். முன்னாடி பார்த்திங்கன்னா ராவணன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணும்போது இசை வடிவில் பண்ணி பல வரங்களை வாங்கினதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இத்தகைய சிறப்பு வாழ்ந்த இசையை நம்மளோட, ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இதை கற்றுப்பாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சிட்ருப்பாங்க. பட் அதை பாதியில் விட்டுடுவாங்க. அது இல்லாமல் அதை கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுன்றது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயம். எந்த ஒரு செயலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஒரு 10 நாள் செய்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், அது நம்மளுடைய பழக்க வழக்கமாக மாறிடும். நம்மளுடைய பழக்க வழக்கமாக மாறிடுச்சுன்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு உதவியாக இருக்க போகுது. ஸோ மாணவர்கள் அனைவரும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்குதோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் உங்களை பண்படுத்த போகுது, அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்து செல்ல போகுது. அதனால் என்ன ஒரு விஷயங்கள் இங்கே செஞ்சாலும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு 10 பசங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு சில பேர் இதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு சில பேர் வெளியிலேருந்து இந்த கெஸ்ட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும்பொழுது நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் இது எங்கேயோ ஒரு இடத்துல உபயோகமாக இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியிலையும் ஏதோ ஒரு விஷயங்களை பார்ப்போம். அந்த அப்சர்வேஷன்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம உள் வாங்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஓ இது நடந்திருக்கு, இது எப்படி நடந்தது அப்படின்றத உள் வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நமக்கு பல பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நெருப்பை போய் தொட்டுட்டு தான் சுடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுபவமாக எடுத்துக்கணும் அப்படின்னா
நம்மளை சுற்றுச்சூழலில் என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம என்ன மாதிரி தெளிவானவர்களாக இருக்க வேண்டும்ன்றதையும் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய நாட்கள், வரப்போகும் நாட்கள் எல்லாமே இனிமையாக இருக்கும். இந்த மார்கழி உற்சவத்திற்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விருது கொடுப்பதிலும் விருந்து கொடுப்பதிலும் தமிழனை மிஞ்ச தரணியில் யாரும் இல்லை. மார்கழி வைபவ பெருவிழாவின் மகுடமாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சொல்லின் செல்வரை இச்சபைக்கு அறிமுகம் செய்ய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வே. கண்ணதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் நாம் வணக்கம், நல்ல தமிழ் வணக்கம். ஊரறிந்த ஒரு முகத்திற்கு, உலகறிந்த திருமுகத்திற்கு அறிமுகம் தேவையா? முதலாக மேடை ஏறுபவருக்கு முகவரி தேவை. 30 ஆண்டுகளாய் 3000க்கும் மேற்பட்ட மேடைகளால் மூளை முடுக்கெல்லாம் முத்தமிழ் தேனை அள்ளி தெளித்து வரும் ஐயா மணிகண்டனுக்கு முகவுரையா? சூரியனுக்கு அறிமுகத்தை சுடர் விளக்கால் தந்துவிட முடியுமா? இவர் புதுக்கோட்டையில் பூத்த பூபால ராகம். அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்லுவார், மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா. இது மாந்துரை பற்றிய திருப்புகழ். அந்த மாந்துரைக்கு அருகில் தோன்றிய பூந்துரை நமது ஐயா அவர்கள். பாம்பன் சுவாமிகளின் பதமலரையும் தமது வாழ்வியல் வழித்தடமாக வைத்து கொண்டவர் நமது ஐயா. வாய் திறந்து பேச ஆரம்பித்த காலத்திலேயே வாரியார் சுவாமிகளின் வாழ்த்து பெற்றவர். ஐயா சுகி சிவத்தை தன் சொல்லரங்க குருவாக சுவீகரித்து கொண்டவர். பட்டி தொட்டி எங்கும் பட்டி மண்டபங்களை எல்லாம் பட்டறிவு மிக்க நகைச்சுவையால் பட்டை தீட்டிக் கொண்டிருப்பவர். நற்றமிழ் பேச்சால், நல்லுரை வீச்சால் உலக தமிழர்களை கட்டி போட்ட காந்த குரல் அவருடையது. காந்த குரலும் சாந்த குழைவும் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை, அது ஐயாவுக்கு வாய்த்திருக்கிறது. சபரிமலை ஜோதி, திருவண்ணாமலை தீபம், திருச்செந்தூர் சூர சம்ஹாரம் 20 வருடங்களாக இவரது வர்ணனை வழியாகத்தான் ஒவ்வொரு இல்லமும் ஒவ்வொரு உள்ளமும் ரசித்து கொண்டிருக்கிறது. எதன் மீதும் நம்பிக்கை வைப்பதும் நம்பி கை வைப்பதும் தான் ஆன்மீகத்தின் அடிப்படை வித்து எனும் ஆழமான கருத்தியல் கொண்டவர். அதனால்தான் நற்றமிழ் நாவலர், சிந்தனை செம்மல், வாழ்நாள் சாதனையாளர் என உயரிய விருதுகளெல்லாம் இவருக்கு உரிய விருதுகளாய் உருமாறி போயின. 2016 தமிழக அரசு சொல்லின் செல்வர் எனும் விருதை இவருக்கு வழங்கி விருதை கௌரவப்படுத்தியது. கார்த்திகை மார்கழி வந்தாலே மாலையையும் மணிகண்டனையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் மார்கழியின் மகத்துவம் சொல்லும் இவ்விழாவில் பாமாலையும் பூமாலையும் எனும் தலைப்பில் நம்முன் உரையாற்ற இருக்கிறார். ஐயா சிறப்புரை தருக. சிறப்புரைக்கு முன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்தல். சொல்வார்கள்,